பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தியானிக்க வேண்டிய வசனம் சங்கீதம் 151. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவரை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதிக்கணும் அப்படின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. நிறையா நேரம் இந்த பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயம் அதெல்லாம் பரிசுத்தம் இல்லாத ஸ்தலமாக மாற்றிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நம்ம ஆண்டவரை நம்மளோட இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம ஏசப்பா கிட்ட பாவ மன்னிப்புலாம் வாங்கி புது சிருஷ்டியாக மாறி அவரை நம்ம துதிக்கும் போது அது ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவு, அது எவ்வளோ பெரிய ஆகாய விரிவு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு எண்ட்லெஸ் ஸ்பேஸு. அதையும் அதில் இருக்கிற கிரியேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக கர்த்தரோட வல்லமை எவ்வளோ மகத்துவமானதுன்னு நினச்சி நம்ம அவரை துதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.